தீஸ் வீடியோ ஸ்பான்சர் பை எஸ்பிஓ. ஸோ இந்த எஸ்பிஓவில் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர் அண்டு டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டர் அண்டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எல்லாமே சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் தெரியணும்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய நேம் அண்டு குவாலிஃபிகேஷன் சென்ட் பண்ணுங்கள். நம்பர் வந்து கீழே கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஸோ அதே போல் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேசிக் இன்டர்நெட், இன்ஸ்டாகிராம் அண்டு ஃபேஸ்புக் நார்மலாக யூஸ் பண்ண தெரியணும். நீங்கள் தினமும் நல்லா சம்பாதிக்கலாம். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் எதுக்கு வெயிட் பண்ணுறீங்க? ஃபஸ்ட்டாக உங்களோட நேம் அண்டு குவாலிஃபிகேஷன் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள். நீங்களும் ஒரு நல்ல அமௌண்ட் எய்ம் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் ₹300 சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் ₹300 சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹாய் ஹலோ, நான் உங்கள் கிரேசி சகா பேசுகிறேன். இன்றைக்கி என்ன பார்க்குற போதுன்னா அகைன் ஃப்ரீ ஃபயர் அப்டேட் தான் பார்க்க போகிறோம். பெருசாக அப்டேட் எதுவும் இல்லை, ஒரே அப்டேட் மட்டும் விட்டுருக்காங்க. ஒரு விஷயம், அந்த அப்டேட் மட்டும் உள்ளே போகிறேன். நான் என்ன இதுன்ட்டு பாருங்கள். நான் என்ன சொல்கிறேன்னு தெரியல, ஏன்னா அந்த அளவுக்கு அப்டேட் விட்டுருக்காங்க. எல்லாமே ஹெல்மெட்டு, அந்த மேலே வைக்கிற இதுமாரி ஹேர் ஸ்டைல் தான் விட்டுருக்காங்க. அது எப்படி விட்டுருக்காங்கன்னு கொஞ்சம் நீங்கள் நல்லா ஒரு விஷயம் பாருங்கள். அப்படியே வெயிட் பண்ணுங்கள், இன்னும் ஒன்றத்தில் வரும். இருக்கிறதுலே ரொம்ப ஒர்த்தான கேம் ஃப்ரீ ஃபயர் தான் சொல்லுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு ஒரு அப்டேட் நல்லா விட்டு பாருங்கள். இது ஒரு அப்டேட்னு சொல்லிட்டு இது விட்டுருக்கானுங்க. இதுக்கு டைமண்ட்டு செலவு பண்ணணும் போல். அதுவும் ஒன்று டைமண்ட் இல்லை, எக்கச்சக்கமாக செலவு பண்ணணும் போல். அந்த அளவுக்கு ரொம்ப கேவலமான ஈவெண்ட் விட்டுருக்கானுங்க. யூடியூப்பில் நிறைய பேர் எந்த ஒரு அப்டேட் வந்தாலும் ஃப்ரீ ஃபயர்லேருந்து விட்டுருவாங்க. ஏன்னா அதை ஸ்பின் பண்ணி எடுத்தாங்கன்னு சொல்லிட்டு அவங்க யூடியூப்லாம் பண்ணுவாங்க. பட் அவங்களுக்கு வந்து நிறைய இன்கம் வருது, அவங்க பண்ணுறாங்க. பட் ஆனால் நீங்கள் தயவுசெய்து பண்ணாதீங்க, காசு வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க, ஓகேங்களா? தேவையில்லாத காஸ்ட் வந்து வேஸ்ட் ஆகாதீங்க, தயவுசெய்து சொல்கிறேன். அவ்வளோ ஒர்த்தெல்லாம் இல்லை. ஒரு கன் ஸ்கின் வந்தால் கூட கொஞ்சம் ஓரளவு ஒர்த்தாக இருக்கிறது வாங்கலாம். அதே போல் காஸ்டியூம் கூட கொஞ்சம் ஒர்த்தாக இருந்தால் வாங்கலாமே தவிர, இது போல் ரொம்ப மோசமான ஈவெண்ட்லாம் தயவுசெய்து பர்ச்சேசிங் பண்ணாதீங்க. டைமண்ட்டு செலவு பண்ணாதீங்க, வேஸ்ட் ஆஃப் ஆல் காசு. சீரியஸ்லி சொல்கிறேன், சுத்த வேஸ்ட்டு. ஏன் தான் இப்படி இந்த கெய்னக்காரன் ஃப்ரீ ஃபயர் இப்படி பண்ணுறாங்கன்னு தெரில. மீண்டும் மீண்டும் ஆகன்னு ஒஸ்ட்டாக தான் பண்ணுறாங்க. இவனுங்க கொடுத்தாலும் கொஞ்சம் டக்குன்னு கொடுக்கலாம், அதுவும் பண்ண மாட்டானுங்க. டைமண்ட்டும் போயிடும், அப்புறம் ரொம்ப ரேராக கொடுப்பானுங்க. அதனால் ஃப்ரீ ஃபயரை வந்து ஒரு டைம் பாஸ்ன்னு சொல்லிட்டு கேமாக ஆடுங்க, ஓகேங்களா? இதுலேயே ஃபுல்லாக அடிக்ட் ஆகாதீங்க. பல பேர் அடிக்ட் ஆகிட்டாங்க, அவங்கள எதுவும் சொல்ல முடியாது, ரொம்ப கஷ்டம்தான். அதனால் நீங்கள் எதுவும் பண்ணாமல் இருங்க, அப்புறம் உங்களை மட்டும் ரொம்ப கஷ்டம்தான். அதனால் நீங்கள் கேம் மட்டும் ஜாலியாக ஃப்ரீயாக மைண்ட் ரிலாக்ஸாக ஆகிட்டு வெளியே வந்துடுங்க. நியூ அப்டேட் ஏதாச்சும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு மட்டும் வந்தால் மட்டும் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். என்னை கேட்டால் மோஸ்ட்லி பர்ச்சேஸ் பண்ண வேணாம் தான் நான் சொல்லுவேன். சீரியஸ்லி, என்னோடய ஐடிலாம் பேன் ஆகிடுச்சு. என்னுடைய கதை வேறு, அது நான் நெக்ஸ்ட் வீடியோ என்னன்ட்டு சொல்கிறேன், ஓகேங்களா? என்னுடைய ஐடி எப்படி ஆச்சு, என்ன ஆச்சுன்னு எதுன்ட்டு நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு புரியும். இது வந்து கொஞ்சம் பெரிய ஸ்டோரி மாரி கிட்ட போகும். அதனால் இந்த வந்து நான் நாளைக்கு என்னதுன்ட்டு பார்த்துட்டு ஃப்ரீ டைம் இருந்தால் நான் சொல்கிறேன். ஓகே, நம்ம வந்து இன்றைக்கி நம்ம கதைக்கு வரும். இன்றைக்கி ரூம் மேட்ச் வச்சேன். கிவ் வந்து பண்ணியாச்சு. அவர் வின் பண்ண நேம் பேர் வந்து சந்தோஷ். அவர் வந்து கிவ் வந்து பண்ணியாச்சு. அவர் செம்மையாக ப்ளே பண்ணார். நேற்றை விட இன்றைக்கி ஒரு கொஞ்சம் ஒரு குளோபல் அவ்வளோ பர்ஃபெக்டாக போடல. பட் ஆனால் ஸ்கில்லு நல்லா சூப்பராக இருந்துச்சு. ஹெட்ஷாட்டாக ட்ரை பண்ணார், அது கொஞ்சம் நல்லா இருந்தது. வேறு லெவலில் ப்ளே பண்ணார். ஆல்மோஸ்ட்டு நாளைக்கு மீண்டும் கண்டிப்பாக சந்திக்கலாம். வெயிட் பண்ணுங்கள், இன்னும் எது நான் உங்களுக்கு கிளியராக அப்டேட் நாளைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன்.
நாளைக்கு மதிய மேலே தான் ப்ளே பண்ணுவோம். அது என்னன்ட்டு நான் சொல்கிறேன். ஓகே காய்ஸ், நெக்ஸ்ட்டு வீடியோ பார்க்கலாம். இதே 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 போல் கிவ்வே நீங்களும் வின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்னுடைய யூடியூப் சேனலில் கிரேசி சாக்கா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பை பாய்.